ரோட் சைட் காளான் வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோசும் காளானும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. அது கூடவே நம்ம காளானுக்கு சேர்த்த எல்லா மசாலாவையும் இதுலேயும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. சைடில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு அளவு எடுத்து தண்ணியில் கலந்துட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுலேயே நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளான் எடுத்து நல்லா போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கிண்டி எடுத்திங்கன்னா காளான் கெட்டியாக வந்துடும். இதை பானிபூரி கூட வெங்காயம்லாம் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆர்கேசி ஃபேமிலி விலாகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.